திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஆடும் பரிவேல் அணி சேவலென பாடும் பணியே பணியாய் அருள்வாய். தேடும் கயமாமுகனைச் செருவில் சாடும் தனியானைச் சகோதரனே. நாம் இன்னைக்கு பார்க்க போகிறவர் அருணகிரிநாதர். பாடல் வரிசையில் இன்னைக்கு 43 அன்பு ராசியில் அப்படின்ற பாடல் தஞ்சை தலத்தில் பாடியிருக்காரு. இப்போ தான் நம்மளுடைய பதிவை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது தேவாரம், திருவாசகம், திருப்புகழ் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு. இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம். இப்போ வாங்க நம்ம முதல்ல சந்தத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல் விளக்கத்தை பாடலோடு சேர்ந்து சொல் விளக்கத்தையும் பார்ப்போம். தந்த தானன தந்த தானன தந்த தானன தனதானா. தந்த தானன தந்த தானன தந்த தானன தனதானாம். ஒவ்வொரு முறை சேர்த்து எழுதுனது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஒவ்வொரு முறை பிரித்து எழுதுனது ஈஸியாக இருக்கும், சேர்த்து எழுதுனது கஷ்டமாக இருக்கும். ஒவ்வொரு பாடல்களுக்கும் அந்த சொல் கோர்வை தான் நம்மளுக்கு வாயில் நுழையிறது. இப்போ நாம் இன்றைக்கி இது பாடலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல் விளக்கத்தை பார்ப்போம். அன்பு ராசியில் கெண்டை சேலொளி தஞ்சவே மணி குழை வீசும் அங்கனாரிட தின்பசாகரத்து அங்கி மூழ்கும் இச்சையினாலே எம்பிரான் உனை சிந்தியாதொழி இன்ற சால இப்பிரமை தீர இங்கு வாவென பண்பினால் அழைத்து எங்குமானமை பொருள் தாராய். கொம்பு போல் இடை தொண்டை போல் இதழ் கொண்டல் போல் குழல் கணமேறு குன்று போல் மூளை பைங்கிராதியை கொண்ட கோல சற்குணவேலா. சம்பராரியை கொன்ற தீவிழி சம்பு போதக குருநாதா. சண்டகோபுர செம்பொன் மாளிகை தஞ்சமாநகர் பெருமாளே. இப்போ இதுக்கான சொல் விளக்கத்தை பார்ப்போம். எம் பெருமானே, உன்னை நான் தியானிக்காத வண்ணம் என்னை பிரிக்கும் மாய வித்தை போன்ற இந்த மயக்க அறிவு நீங்க இங்கே வா என்று ஆட்கொள்ளும் முறையில் அழைத்து எங்கும் நிறைந்துள்ளதான உண்மை பொருளை உபதேசித்து அருள்க. கொடி போன்ற மெல்லிய இடுப்பு, கொவ்வை கனி போன்ற சிவந்த வாய், இதழ் மேகம் போன்ற கூந்தல், அழுப்பெண் வள்ளியை மனம் கொண்ட அழகிய நற்குண வேலனே, மன்மதனை கொள்வித்த நெருப்பு கண்ணை உடைய சிவனுக்கு உபதேசம் செய்த குருநாதனே, திண்மை வாய்ந்த கோபுரமும் செம்பொன்னால் கட்டப்பட்ட மாளிகையும் கொண்ட தஞ்சை மாநகரில் வீற்றிருக்கும் பெருமாளே. அவருடைய ஒவ்வொரு பாடல்களிலும் அவர் அந்த விலைமாதர்களை தேடி போனது தான் முதல்ல சொல்லுவார். நம்ம அதை விடுத்து படிக்கிறோம். இந்த மாதிரி இந்த அறிவு மயங்கி நான் இருக்கிறேன்னு என்னை வான்னு கூப்பிட்டு எனக்கு நல்ல உபதேசம் பண்ணுங்க, உபதேசித்து அருள்க. நீங்கள் அந்த வள்ளியை இப்படி அழகு வாய்ந்த அந்த கொடி போன்ற மெல்லிய இடுப்பு, கொவை கனி போன்ற அந்த வள்ளியை மணந்தவர், தேடி போனவரே, என்ன நீங்கள் எந்த நேரத்திலையும் கைவிட்டுடாதீங்க அப்படின்னு சொல்லி அழகான இந்த பாடலில் அருமையாக சொல்லியிருக்காரு. இப்போ நம்ம இந்த
தஞ்சை முருகனை பாடுவோம் வாங்க. சந்தத்தை பாடிட்டோம், மறுபடியும் பாடுவோம். தந்த தானன தந்த தானன தந்த தானன தனதானா அன்பு ராசியில் கண்டை சேலொலித்து அஞ்சவே மணி குழை வீசும் அங்கனாரிடத்து இன்ப சாகரத்து அங்கி மூழ்கும் இச்சையினாலே எம்பிரான் உனை சிந்தியாதொழித்து இந்திரசால இப்பிரமை தீர இங்கு வாவென பண்பினால் அழைத்து எங்குமானமை பொருள் தாராய் கொம்பு போல் இடை தொண்டை போல் இதழ் கொண்டல் போல் குழல் கணமேறு குன்று போல் முளை பைங்கிராதியை கொண்ட கோல சற்குணவேலா சம்பராரியை கொன்ற தீவிழி சம்பு போதக குருநாதா சண்ட கோபுர செம்பொன் மாளிகை தஞ்சை மாநகர் பெருமாளே தஞ்சை மாநகர் பெருமாளே. ஒவ்வொரு முறையும் நான் அதுக்கு முன்னே சொல்லிக்கிட்டு தான் இருந்தேன், இது பிரித்து எழுதின பாடல், இது சேர்த்து எழுதின பாடல்னு. நீங்களே புரிஞ்சுப்பீங்கன்னு நான் சொல்கிறதில்ல. இப்போ நாம் பிரித்து எழுதின பாடலை நம்ம 2 முறையும் பாடணும். இப்போ நம்ம சேர்த்து எழுதின பாடல் பாடப்படுது. கடைசியாக நான் பாடுறது சேர்த்து எழுதின பாடல் தான். அதனால தான் அது கோத்து கோத்து வரும். அது பாடுறது தான் நம்மளுக்கு பெரிய கஷ்டம். இது பிரித்து போட்டிருக்கிறதுனால ஈஸியாக பாடும். அன்பு ராசியிற் கெண்டை சேலொலி தஞ்சவே மணி குழை வீசும் அங்கனாரிடத்தின்ப சாகர தங்கி மூழ்கும் இச்சையினாலே எம்பிரானுனை சிந்தியாதொழி திந்திரசால இப்பிரமை தீர இங்கு வாவென பண்பினாலழை தெங்கு மானமை பொருள் தாராய் கொம்பு போலிடை தொண்டை போலிதழ் கொண்டல் போல் குழற் கணமேறு குன்று போல் மூளை பைங்கிராதியை கொண்ட கோல சற்குணவேலா சம்பராரியை கொன்ற தீவிழி சம்பு போதக குருநாதா சண்ட கோபுர செம்பொன் மாளிகை தஞ்சை மாநகர் பெருமாளே தஞ்சை மாநகர் பெருமாளே. திருச்சிற்றம்பலம். எவ்வளோ அருமையான பாடல் பார்த்தீங்களா? தஞ்சை பெரிய கோயிலில் இருக்கிற முருகப்பெருமான அருணகிரிநாதர் பாடி அருளி செய்திருக்காரு. இந்த பாடலை எல்லாம் பாடுங்க, பாடி முருகப்பெருமானுடைய திருவருளை பெறுவோம். இந்த வள்ளியை அவர் தேடி போய் பார்க்கறதுனால எல்லாருக்கும் நல்ல கணவன் அமையறதுக்கு இந்த பாடலை பாடினீங்கன்னா நல்ல கணவன் அமையுமா. அவங்களே வந்து உங்களை மனம் புரிஞ்சு போகிற அளவுக்கு இந்த பாடலில் மகிமை இருக்குது. இதெல்லாம் பாடுங்க. நம்மளுக்கு கெட்ட வழியில் போகிற நம்மளை திருத்துறதுக்கான பாடல். எனக்கு நீங்களாக வந்து வான்னு கூப்பிட்டு எனக்கு அருள் தாங்க அப்படின்னு நம்ம முருகப்பெருமான் தான் நம்மளுக்கு குருவா. ஏன்னா எல்லாருக்கும் உபதேசம் வழங்கினவர். பிரம்மாவுக்கு பிரணவ பொருள் தெரியலன்னு சொல்லிட்டு அவரை சிறையில் அடைச்சார். உங்கள் அப்பா அப்படி என்னப்பா அது அப்படின்னு கேட்ட உடனே அவரையும் உட்கார வச்சு அவருக்கு உபதேசம் பண்ணவர். ஆகையினால் நமக்கெல்லாம் குருவாக வந்த முருகப்பெருமான அனைவரும் வணங்கி வழிபாடு பண்ணுங்க. குருவாக வந்து வரமாக நம்மளுக்கு வேண்டியதெல்லாம் தரக்கூடியவன் முருகப்பெருமான். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வேற்பை கூறு செய் தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க, யானை தன்னணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம், வாழ்க சீரடியாரெல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும். எங்கும் இறை அருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம்.